அழகு அழகு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்ததுங்கிறத பார்ப்போம். மலர் மற்றும் பாக்கியராஜ் பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மலர் விளையாட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பாக்கியராஜ் சொல்கிறாரு, இல்லை மலர் நீ போய் விளையாட அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா ஜாலியாக போய் விளாண்டுட்டு நல்லா ஃபோட்டோஸ்லாம் நல்லா எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பாக்கியராஜுக்கு அப்போ அந்த டைமில் ஏதோ சாப்பிட்ணும் போல் இருந்திருக்கு. சுண்டல் சோளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஐட்டம் சொல்கிறாங்க. அது இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மலர் சொல்கிறாங்க, இங்கே இந்நேரம் எப்படிங்க சுண்டல் வரும் அப்படின்னு, யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பசிக்குதான்னு கேட்குறாங்க மலர். அதுக்கு பாக்கியராஜ் பசிக்கலாம் இல்லை, இங்கே வச்சு எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி வா, இங்கே இல்லைன்னா என்ன, நான் உன்னை நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அடுத்து தங்கராஜ் அவங்க வீட்டில் தங்கராஜ் வந்துட்டு டிவியில் ஆறுமது ஆலமில்ல அப்படிங்கிற சாங்கை கேட்டுட்ருக்குறாங்க. அவங்க கேட்டுட்ருக்கிற அந்த டைமில் வந்துட்டு ரேவதி வெளியில் உட்காந்துக்கிட்டு அந்த சாங்கையும் கேட்டுட்ருக்குறாங்க. மலர் பாக்கியராஜ் கிட்டே கேட்பாங்க, ஏங்க இது க்ளோஸ் பண்ணுற டைமா? இல்லை, இது 3 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் அங்கே இருக்கிற ஜோடியெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கிறத பார்த்துட்டு, இவங்கெல்லாம் நம்மளை மாதிரி தான் வந்திருப்பாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் சொல்கிறார், மற்றவங்க கதைலாம் நமக்கு எதுக்கு, நீ என்ன சாப்பிட்ற, இந்த ஆர்டர் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உன்னோட பர்த்டே, அதனால் நீயே ஆர்டர் போட்டு உனக்கு பிடிச்சதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டர் போட்டு பேசிகிட்டு இருக்கிற டைமில் பாக்கியராஜ் கேட்குறாரு, நீ மதிக்கிட்ட மட்டும்தான் சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், மதிக்கிட்ட மட்டும் தான் சொல்லிட்டு வந்தேன், ரேவதிக்கிட்டே சொல்லியிருப்பேன், அதுக்குள்ளே தங்கராஜ் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இவர் இப்படி இருக்கார், ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கார், பாவம் இந்த டைமில் ஸ்ருதி தான் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதிக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க மலர். பாக்கியராஜ், இல்லை அப்படிலாம் இருக்காது, ரேவதி நார்மலாக தானே பேசியிருக்கா, அதுக்கெல்லாம் சண்டை போடுவாரா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதை பற்றிலாம் நினைக்காத, இன்றைக்கி உன்னோட பர்த்டே, நீ எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக சாப்பிடுன்னு சொல்கிறாரு. அப்புறம் சுரேஷ் கிட்டேருந்து பாக்கியராஜுக்கு ஃபோன் வருது. பாக்கியராஜ் மலரும் அந்த ஃபோன் அட்டன் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே மலர் மதிக்கு கால் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. உடனே மதி என்ன அதுக்குள்ளே வந்துட்டிங்களா, நான் வேணால் டோரை ஓப்பன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, சுரேஷ் வந்திருக்காரு போல், அவர் எனக்கு கால் பண்ணார், நாங்கள் அட்டன் பண்ணலை, நீ டோரை போய் ஓப்பன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உடனே சுரேஷும் மதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே சுரேஷ் சொல்கிறாரு, அன்றைக்கி தான் கால் பண்ணேன், அவங்க ஃபோனை எடுக்கலை, அதனால தான் நான் அதை தட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரின்னு சொல்கிறாங்க மதி. சரி, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாரு மதிக்கிட்ட. இல்லை தூங்கலை, தூக்கம் வரலனாலும் கதவை திறந்து விடுற ஆள் நீ கிடையாதே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அமைதியாக இருக்கிறாங்க மதி. 2 பேரும் உள்ளே போகிறாங்க. போனதும் மலரோட குழந்தைய பார்த்துட்டு, பாப்பா என்ன இங்கே தூங்குறா அப்படின்னு கேட்குறாங்க சுரேஷ். அதுக்கு மதி சொல்கிறான், அவங்களுக்கு தலைவலியா, அதனால தான் நான் பாப்பாவை இங்கே தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப ரெஸ்டாரண்ட்டு. பாக்கியராஜ் மலர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் வெளியில் வந்ததும், வேறு எங்கே போகலாம் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எங்கே கூப்பிட்டு போக சொன்னாலும் போவீங்களான்னு மலர் கேட்குறாங்க. நீ சொல்லு, என்னால் முடிஞ்சால் நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். மலர், வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை மாமா எந்திரிச்சா என்ன தான் தேடுவாங்க, அதனால் நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உனக்கு பிளாக் டீ, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எதாவது சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது ரொம்ப தூரமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க மலர். இல்லை, போகிற வழியில் தான் இருக்குது அப்படின்னு. சரி போகலாம் அப்படின்னு 2 பேரும் போகிறாங்க. போகிற வழியில் பாக்கியராஜ் கேட்குறாரு மலர்கிட்ட, நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு. மலர் சொல்கிறாங்க, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது மறுபடியும் ஹாப்பி பர்த்டே மலர் அப்படின்றாரு. அதுக்கு மலர்,
தேங்க்யூ பாக்கியராஜ் அப்படின்னு நல்லா சத்தமாக சொல்லிவிட்டு கன்னத்தை பிடிச்சி விட்டு கிள்றாரு. ஸோ 2 பேரும் போயிட்டுருக்கையில் அப்புறம் டீ ஷாப்பில் போயிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. மலர் கேட்குறாங்க, நம்ம இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு. எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க. மலர் கேட்குறாங்க, நான் இதை ஸ்டேட்டஸ் வச்சுக்கட்டுமான்னு. வச்சுக்கோ, அப்பா பார்க்க மாட்டார், அம்மாவும் தங்கராஜுக்கு தெரியாமல் ஹைட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. மலர், இந்த ஃபோட்டோ எங்கள் அம்மாவுக்கு அனுப்பட்டுமான்னு கேட்குறாரு. அனுப்பிக்கோ, இதெல்லாம் இதுக்கு என்கிட்ட கேட்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் தங்கராஜுக்கு தெரியாமல் அனுப்பணும் சொல்ல போகிறீங்க இதானா அப்படின்னு சொல்கிறாங்க. என் தம்பிக்கு அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நேரம் தூங்கியிருப்பாங்க, அதனால் நான் என் தம்பிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அனுப்பிக்கோ அப்படின்றாரு. அவரோட தம்பிக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புனதும் அது சிங்கிள் டிக் தான் விழுகுது. தம்பியும் தூங்கிட்டான் போல இருக்குது, சிங்கிள் டிக்கு தான் காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொபைலில் ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. தங்கராஜ் ஸ்டேட்டஸை பார்க்குறாங்க. தங்கராஜ் ஸ்டேட்டஸில், கணவன்கிட்ட இருந்து அன்பு எதிர்பார்க்குற மனைவிக்கு புரியலை, தன் மனைவிக்கு மரியாதை கொடுத்தா தான் அன்பு கிடைக்கும்னு அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு. இந்த மாதிரிலாம் ஏன் வச்சுருக்காரு? ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, ரேவதியை அடிச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லி மலர் பாக்கியராஜ்கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியராஜ், இல்லை அப்படிலாம் இருக்காது, நீ சும்மா இரு, எதுவாக இருந்தாலும் காலையில் ரேவதி கிட்ட பேசிக்கலான்னு சொல்கிறாரு. இந்த எபிசோடு இதோட முடிவடைகிறது. நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம்.